இன்றைக்கும் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க வந்து அம்பேத்கருடைய சிலைகளுக்கு கூண்டு இருக்கு. ஏன் திராவிட மாடல் அரசால உடைக்க முடியல? ஏன் எடுக்க முடியல? சாதிவாதிகள் எதனா பண்ணுருவாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டை 50 ஆண்டு காலமாக சாதிவாதிகளா வச்சிருக்கனா அதுக்கு காரணம் யாரு? நீதான். அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஒரு முறை சொன்னாரு. நாங்க என்ன நீங்க உங்ககிட்ட சீட்டு வாங்கின அடிமை எம்எல்ஏக்கள் எம்பி நினைச்சீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுன்னு போறதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலையில பேரணியில வந்து பேசியிருப்பாரு அண்ணன் ரஞ்சித் அவர்கள். ஏன்னா இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் அப்படிதான் இருக்கிற அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. அண்ணன் ஆராசா ஒரு முறை சொல்றாரு, நான் வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி எம்பி தாங்க, தனி தொகுதி எம்பி தாங்க நானு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, நான் போயிட்டு என்னுடைய மக்களுக்கு அவரை நிற்க முடியாது நானு. ஏன்னு கேட்டால் நான் உதயசூரியன் சின்னத்திலேருந்து வெற்றி பெற்றிருக்கேன். ஏங்க நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு பொது தொகுதி நின்று நீங்கள் ஜெயிக்கல, தனி தொகுதி நின்று ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்தது ஒன்றும் திமுக கிடையாது. இந்த சீட்டை கொடுத்தது உங்களுக்கு அம்பேத்கர். நீங்கள் அந்த மக்களுக்காக பேசி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சட்டமன்றத்தில் இந்த எம்எல்ஏ எம்பிஸ் வந்து நாட் ஓன்லி திமுக, அதிமுக உட்பட யாருமே சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசுனதே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தீண்டாமை பிரச்சனைகள், சாதிய பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் திராவிட கட்சிகள். அதில் பெரும்பங்கு திமுகவுக்கு. ஏங்க அதிமுக சேர்க்க மாட்டேன்னு அதிமுக பெரும் பேசுறது இல்லையே. நாங்கள் தான் பெரியாரின் வாரிசுகள், நாங்கள் தான் சமூக நீதியை காக்க வந்தவர், இது யார் தெரியுமா, 3ஆம் கலைஞர், 4ஆம் பெரியார் பேசுறது இல்லையே. இவ்வளவு வாய்க்கிழியே பேசக்கூடிய திமுக அரசு நீங்கள் அம்பேத்கருடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்திருந்தால் இன்றைக்கு இந்த சாதிய இறுக்கங்கள் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் இன்னைக்கு 20 கிடைச்சிருக்கு. அது காரணம் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்கள் பெரியார் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, இவர் எங்களுக்கு கொடுத்துட்டாருலாம் சும்மா வந்து ஏமாத்துற வேலை, வரலாற்றை முழுமையாக படிக்காததுக்கு சொல்லக்கூடிய வேலை.